மீனராசி அன்பர்களே, ஆவணி மாதத்தில் உங்களுக்கு சத்ருஜயம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கப் போகிறது. இதனால் இருக்கும்போதே சத்ருஜயம், ஜென்மத்தில் சனி, ராசியில் சனி இருக்க. ராசியில் சனி இருந்தால் ஏதோ ஒன்று உங்களை பின்னோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கும். மந்தமாக இருக்கிறது, சோம்பல் தன்மை இருக்கிறது, ஞாபக மறதி, கவனக்குறைவு, என்ன செய்கிறோமோ அது பிடிக்காமல் போகிறது, விரக்தி மனப்பான்மை, எவ்வளோ வந்தாலும் பணம் தங்காத அளவுக்கு தேவையில்லாத செலவுகள், யாரோடும் ரொம்ப நெருங்கி நட்பு உறவு பாராட்ட முடியாமல் பகை, இப்படி எல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இது போல் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். அதை ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனிக்கு நேர் எதிர்கிரகம். அப்போது ராசியில் சனி இருக்காருன்னா சூரியன் 6ஆம் பாவத்திலேருந்து ஆட்சி பலத்தை அடைகிறார். அதனால் எது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதோ அதை அடித்து உடச்சி அதிலேருந்து வெளிப்பட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிறது அப்படின்ற ஒரு இருளில் இருந்த ஒரு வெளிச்சத்துக்கு வர மாதிரி, தாகத்தில் இருக்கும்போது தண்ணி குடிக்கிற மாதிரி, ரொம்ப களைப்பாக இருக்கும்போது ஒரு குளியல் போடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை சொல்லலாம். சூரியன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். 6ல் சூரியன் வந்தால் நல்லதுன்றதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஜெயிக்க வைப்பார். வெளியில் சில பேருக்கு கொஞ்சம் பண கஷ்டம், எப்பயுமே பொருள் அப்படின்னு சொன்னாலே சவாலாக இருக்கும். அப்போ கூட அந்த பண கஷ்டன்ற ஒரு விஷயத்தை உடைச்சி, இல்லை இதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு அந்த பொருளாதார நிலையில் மேம்பட்டுருவோம். எப்பயுமே ஆரோக்கியத்தில் பின்னடைவு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியம்னு சொன்னாலே சூரியன் தான். அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நோயே வராது, வந்தாலும் சரியாயிடும். ஆரோக்கியமாகவே அவங்க இருப்பாங்க. அப்படி நோயில் இருந்தால் நோய் சரியாகிறது, தரித்திரமான நிலை, பணமுடை பொருளாதாரம் வந்தோம்னா அதில் சரியாகிறது, தீய பழக்கம் இருந்தால் அதிலிருந்து விடுபடுறது, கெட்ட பெயர் இருந்தால் அது சரியாகுது, வேலை கிடைக்கவே இல்லை கிடைக்கும், படிக்க முடியாத அளவு கஷ்டம் படிக்க முடியும். இப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. அதற்கு முதல் காரணம் சூரியன், 2வது காரணம் செவ்வாய். செவ்வாய் வந்து தன பாக்கியாதிபதி. அவர் போய் ஒரு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால கல்வி உத்தியோகம், ஏன்னா 10ஆம் இடத்தோட சம்பந்தம் வந்துடும் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால். அதனால் படித்து அந்த படிப்புக்கேற்ற வேலையில் போய் சேர்றது, உடல் உழைப்புக்கு ஏற்ற அளவிற்கு நிறைய பொருள் வந்து சம்பாதிக்கிறது, அப்படியான பலனாக சொல்லலாம். அடுத்ததாக புதன், அவர் வந்து 5, 6, 7ஆம் இடங்களில் சஞ்சரிப்பார். அது உங்களுக்கு தரக்கூடிய பலன்னு பார்க்கும்போது, பிடித்த இடங்களுக்கு மாறுதல்கள் வேணும்னு சொன்னால் அது வந்து கிடைக்கும். பிடிக்காத ஒரு வேலை கிடச்சிடுச்சு அல்லது வந்து பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதாகிடுச்சுன்னா அதில் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு சக்தியை வந்து புதன் கொடுத்துருவார். புதன் தான் இருக்கிறதுல ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு கிரகம், அந்த ஒரு தன்மையை வந்து உங்களுக்கு கொடுப்பார். அடுத்த சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் போய் நீச்சம் அடைகிறார்னு சொன்னால், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி யாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, தனித்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். அவர் அங்கேருந்து 8ஆம் இடத்திற்கு வரார். 8ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெற்றாலும், மகரத்துக்கு சொன்னாலே அஷ்டமத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலும் யோகம்னு அது வந்து உங்களுக்கு பொருந்தும். அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெற்றாலும் கூட 7ல் நீச்சம் அடைந்திருக்கிறத காட்டிலும் 8ல் ஆட்சி பலம் பெறுவது பரவாயில்ல. ஒரு அஷ்டமாதிபதி வலு குறைந்தால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாலும், சுக்கிரன் பொதுவாக கலத்திர காரகன். உலகியல் சுகங்கள், சந்தோஷங்கள், உல்லாசம், இன்பங்கள், இந்த போகங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு இதை கொடுக்குறார். வைராக்கியம், ஒன்றை வந்து கற்றுக்கிறது, ஒன்றை உருவாக்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது, வசீகரம்னு சொல்லக்கூடியது, அதில் கொஞ்சம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது இந்த மாதத்தினுடைய பலன்கள். கவனமாக இருக்க வேண்டியது, சுக்கிரன் 7ல் இருக்கும்போது கல்யாண விஷயமோ அல்லது மற்றவங்களோட ஒரு விஷயத்தை செய்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்பிக்கையின் பேரில் கொடுக்கல் வாங்கல், அதை வந்து தவிர்க்கணும். 8ஆம் இடத்திற்கு வரும்போது ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து அகலக்கால் வச்சிடக்கூடாது. மற்றபடி சூரியன் செவ்வாய் அனுகூலமாக இருக்காங்க. இந்த மாதம் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது, ஆவணி மூலம் மற்றும் ஓணம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கும்.